இங்கே பாருங்க, இங்கே நம்ம சென்னையில் வாங்குகிறோம். கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு வந்து 7 ரூபா, 12 கட்டும் வாங்கியிருக்கேன் 84 ரூபா. அது மாதிரி புதினா வந்து 6 ரூபா ஒரு கட்டு, 12 கட்டு 72 ரூபா. கருவேப்பிலை வந்து 2 கேஜி வாங்கியிருக்கேன் 30 ரூபா, 1 கேஜி 60 ரூபாய், மொத்தம் 216 ரூபா. பாருங்க, கழுவி க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிட்டு காய வைக்க போகிறேன். கொத்தமல்லி உள்ளே போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே கழுவுறதுக்கு. அடுத்து புதினா கருவேப்பிலையும் ஃபுல்லாகவே காய வச்சு இதெல்லாம் எங்கே போகுது? யூஎஸ்ஏக்கு போகுது. இப்போ ஒரு நாள் வெயிலில் எப்படி காயுதுன்னு பாருங்கள். பெட்ஷீட்னால் தண்ணியும் உறிஞ்சிக்கும், அதனால் பெட்ஷீட்டில் போடுறேன். கவரில் போட்டால் கூட தண்ணி உரியாது, அதனால் கிளாத்தில் போடுறேன். சென்னையில் செம்ம வெயில் அடிக்குது இந்த நேரம். இது வந்து ஜூலை மாதம். ஒரு சில சமயம் மழையும் அடிக்கும், அப்பப்போ ஜூலையில் மழை பெய்யும். அதனால் டூர்லாம் போகிறதா இருந்தால் கூட நிறைய தடவை நாங்கள் மழையில் போய் மாட்டி இருந்திருக்கோம். அதனால் இங்கே சென்னையில் வெயில் தான், ஹெவி வெயில் இந்த சீசன். இப்போ அப்பப்போ மழையும் அடிக்குது, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வெயில். அதனால் அப்படியே அந்த வேரை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே காய வைக்கிறேன். ஏன்னா அப்படியே போட்டு காய வைக்கலாம், ஆனால் இதில் நிறைய மண் இருக்கும் கொத்தமல்லியில். அதனால தான் பக்கெட் தண்ணியில் நல்லா அலசிட்டு அப்படியே போடுறேன். ஏன்னா எங்கெங்கே புரட்டி கிரட்டி எடுப்பாங்க. சரி, எல்லாம் நம்ம சாப்பிட்றது தான், அதனால் கொஞ்சம் க்ளீனாக சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு இதை கழுவி வச்சு, இதை கழுவின தண்ணியை செடிக்கு ஊற்றிட வேண்டியதுதான். கிரேப்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டுருக்கான், அந்த பாருங்கள் எங்கள் வீட்டு கிரேப்ஸ். அதனால் தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கீழே ஊற்றாதீங்க, தரையில் செடிக்கு ஊற்றிடுங்க. பக்கம் மட்டும் எடுக்கலாம். அடிப்பக்கம் வந்து காம்பு வந்து ரொம்ப தடுசாக இருக்கும், அது அப்படியே செடியாக வந்து நட்டி வச்சிடலாம். நம்ம மேலே மட்டும் திருவி எடுத்துடலாம். சரிலாம் கூட கட் பண்ணுவோம், அப்படியே எடுத்தோமா அப்படியே வைங்க. அப்படியே எல்லா கட்டும் புல் வேறு கலந்து இருக்குது போகிறது. இதில் புதினா கட்டில், கொத்தமல்லியில் இல்லை, புதினாவில் புல் இருக்குது. இது பாருங்க, ஃபுல்லாகவே எடுத்துடலாம். இப்போ பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வச்சதில் இந்த புதினா கட் பண்ணி வச்சுருக்கிறது அப்படியே உள்ளே போட ஆரம்பிங்க. பாருங்க, ஃபுல்லாக போட்டாச்சு. 12 காட்டையும் போட்டு தண்ணியில் நல்லா நனைச்சிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பக்கெட் தண்ணி இல்லை, அதனால் இதில் அவ்வளோ மண் இருக்காது. இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் பரப்பி விட்டுருங்க. அப்படியே விட்டோன்னா அப்படியே கொத்து வந்து காயாமல் கிடக்கும், காயாமல் இருக்கும், கொத்தாக இருந்து. அதனால் முடிஞ்ச வரைக்கும் போடும் போது லைட்டாக உதிரியாக போட்டுடும், அதுதான் பெஸ்ட். இதில் புல்லெல்லாம் இருக்குது, புல்லெல்லாம் எடுத்து விட்டுருங்க இப்போவே. எனக்கு காஞ்ச புல் எது புதினா எதுன்னே தெரியாமல் போயிடும், எல்லாமே பச்சை பச்சையாக மாறிடுவானுங்க. செம்ம வெயில் தான். 12 மணி வெயில் எப்படி இருக்கு பாருங்கள். அது சென்னை வெயில் கொளுத்தி அடிக்கிறான், நாடியில் நிற்க முடியாது. அதனால தான் நிறைய பேர் இந்த நேரத்தில் வடை வத்தல் அதெல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க. இங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அப்பளம் நிறைய பேர் வாங்கிக்க மாட்டாங்க. வீட்டில் செஞ்ச வடை வத்தல் ஒரு சிலர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டு வச்சுக்குவாங்க, வருஷம் பூரா வரும். ஏன்னா இந்த வெயில் அப்படிப்பட்ட வெயில், சென்னை வெயில்.
இங்கே பாருங்கள், இப்போ கருவேப்பிலையை அப்படியே போடக்கூடாது. அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு உருவி போடணும். ஒன்று ஒன்றா போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரே குச்சாக இருக்குது. இப்படி ஃபுல்லாக அப்படி உருவி ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு காய வச்சிடலாம் நம்ம. ஹாய் காய்ஸ், இப்போ பாருங்கள் கருவேப்பிலை ஃபுல்லாக உருவி எடுத்தாச்சு. அந்த காம்பெல்லாம் இல்லாமல் இப்போ இதையும் நம்ம தண்ணியில் அலசியாச்சு. இப்போ நம்ம காய போட போகிறோம். இப்போ தண்ணியில் கொஞ்சம் அலசி அப்படியே தூவி விட்ருங்க. அப்போ தான் சீக்கிரம் காயும். பொத்தையாக விழுந்துருந்தா கொஞ்சம் லைட்டாக உடனே எடுத்து போய் உள்ளே போய் பிரித்து விட்ருங்க. இல்லைன்னா அப்படியே காயாமல் நின்றுடும். இல்லை பிசுன்னு ஆகிடும், ஃபங்கி ஃபார்ம் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் ஃபங்கி ஃபார்ம் ஆகாமல் நல்லா காயிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி இது காயிறது வந்து பச்சையாகவே இருக்கும் பாருங்களேன். நல்லா பச்சையாகவே இருக்கும். நம்ம வெயிலில் காய வச்சா நம்ம கருப்பாக கலர் மாறாது. தண்ணியை நல்லா வடித்து நல்லா காய வச்சுருங்க. நல்லா தூரம் போட்டு அடிக்கிற வெயிலில் பெட்ஷீட்டு காஞ்சி கருவேப்பிலையும் காஞ்சிருவோம். பெட்ஷீட்டில் ஈரமாக இருக்கும் பாருங்கள், போட்ட ஈரம். அது ஃபுல்லாக ஓரம் மட்டும் கொஞ்சம் கல் மாதிரியே தான் வச்சுருங்க. அப்போ தான் அந்த பெட்ஷீட்டு பறந்து உருண்டு நிற்காமல் இருக்கும். ஓரம் மட்டும் ஏதோ இந்த பக்கம் மட்டும் ஓரம் போகணும் நம்மளுக்கு. காய வச்சு பார்ப்போம் எவ்வளோ தூரம் சுருங்கி இருக்குன்ட்டு. கருவேப்பிலை குச்சை கூட நட்டினா வளருன்றாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா பெரிய குச்சாக தான் இருக்குது. புதினா வளர்ந்துடும். கொத்தமல்லிகிட்ட விட்டு தான் கருவேப்பிலை குச்சியும் ட்ரை பண்ணுவோம் வருதான்ட்டு. ஃபுல்லாக எடுத்தாச்சு முடிஞ்ச வரைக்கும். இப்போ இந்த தண்ணியும் செடிக்கு ஊற்றிடுங்க. சரி, இவன் நல்லா காயட்டும். நம்ம கீழே கிளம்பலாம். அந்த ஓரத்தில் மட்டும் கல் இதாக வச்சுட்டு கிளம்பலாம். மூளைக்கு கொஞ்சம் கல், அந்த மூளைக்கு ஒரு கல் வச்சிடணும். இங்கேயே கல் வச்சாச்சு. சரி, காய வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்க்கலாம் இவனுங்க எவ்வளோ தூரம் காஞ்சிருக்கானுங்கன்னு. ஓகே, பாய். மாடியில் போட்டது பாருங்கள், கருவேப்பிலை 2 நாளில் செம்மையாக காஞ்சிச்சு. சாயந்தரம் மழை வந்ததுனால அதை மாடியில் போய் எடுக்க முடியல வீடியோ. அது மாதிரி புதினா, கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் நொசன்னு தெரியுது. கொஞ்சம் அரைச்சா எப்படி இருக்கும் தெரியல. ஏன்னா யூஎஸ்லாம் போனால் அப்படியே எடுத்துகிட்டு கூடாது. ஆனால் ஸ்வீடனுக்குலாம் போனால் அப்படியே என் பொண்ணு எடுத்துகிட்டு போனால், இங்கே அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதை நல்லா அரைச்சி தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.